ஆபீசர் மட்டும்தான் இங்க வந்து நின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. மத்த யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கைடு ஏற்படுறீங்க. ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசர் மட்டும்தான் இங்க வந்து நின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. மத்த யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க ஃபுல்லா வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு நீங்க தான் ஆக்சுவலி நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அம்பத்தூர்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 25 நாளைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வரல. நேத்து மட்டும் 7 தடவைக்கு மேல கரண்ட் போயிருக்கு. இங்க இவ்வளவு பேர் ப்ரொடெஸ்ட் நடக்காங்க. இந்த ஏரியா எம்எல்ஏ பாலமுருகன் வந்து இன்னும் வரல. அம்பத்தூர் மேனாம்பேடு சைடுல இருந்து. சோ உள்ளார வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. உள்ளார யாரும் சரியான ரெஸ்பான்ஸும் தர மாட்டேங்கிறாங்க. உள்ளார வந்து பார்த்தோம்னா எந்த ஆபீசர்ஸுமே வந்து இங்க அம்பத்தூர்ல வந்து உள்ளார யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே இங்க வந்து நிக்கவும் இல்லை. ஃபுல்லா அம்பத்தூரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அம்பத்தூர்ல மேனாம்பேடு சைடு வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர் சைடு எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அண்ணா 2 நாளா நீங்க கரண்ட் விடவே இல்லைண்ணா. நேத்து வந்து நீங்க 7 தடவைக்கு மேல கரண்ட் ஆஃப் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து இப்படி கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்படி வச்சிட்டு இருக்கீங்க. சரிங்களா, இதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். கரெக்டான ரெஸ்பான்ஸ் இவங்க யாருமே தரவும் மாட்டேங்கிறாங்க. நியூஸ்ல வந்துட்டே இருக்கமாடா. 3வது வாட்டி நீங்க வரீங்களா? நியூஸ்ல வந்துட்டே தொடர்ந்து 25 நாளைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் ஆஃப் பண்ணி நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா 7 தடவைக்கு மேல ஆஃப் பண்ணிருக்கீங்க. அண்ணா ஒரு நிமிஷம் பேச விடுங்க.